நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை பொறுத்து தனித்தனியாக துல்லியமாக உங்களுக்கு நான் செப்டம்பர் மாத பலன்களை கூறப்போகின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றியை பெறும் மகரம் ராசி நேயர்களே, செப்டம்பர் மாத கிரக நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று இருக்கின்றார். அவர் மீது சூரியனின் பார்வை பதிகின்றது. அதே நேரம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே சில தடைகளும் தாமதங்களும் குறுக்கீடுகளும் ஏற்படுங்க. இருப்பினும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்குங்க. வழக்குகளில் திசைகள் திருப்பம் ஏற்படும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் மாதம் இதுங்க. கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றாருங்க. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கின்றாருங்க. இந்த பகை கிரகங்களின் பார்வையால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுங்க. மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். ஒரு சில காரியங்களில் இழப்புகளும் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்யும். உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் குறையாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. இது போன்ற காலங்களில் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானையும் கைதொழுது வழிபட வேண்டும். அடுத்து கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றாருங்க. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன்ங்க. பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குறிப்பாக பிள்ளைகள் வழியிலும் பிரச்சனைகள் வரலாங்க. பாக பிரிவினைகள் செய்யப்பட்ட சொத்துக்களாலும் பிரச்சனைகள் வரலாங்க. நினைத்த காரியத்தை உடனடியாக செய்ய முடியாதுங்க. சகோதரர் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தொழிலை மாற்றுவது பற்றிய சிந்தனைகள் மேலோங்குங்க. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. சக பணியாளர்களின் அனுசரிப்பு குறையலாம். அடுத்து மிதுனம் ராசிக்கு செவ்வாய் செல்கின்றாருங்க. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய்ங்க. அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் காணப்படுங்க. பணிபுரியும் இடத்தில் உங்களையும் ஒரு பங்குதாரர்களாக சேர்த்து கொள்வதாக சொல்லலாங்க. தொழில் நடத்துபவர்களும் இக்காலம் ஒரு பொற்காலமாக அமையும். நடத்தும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. பெற்றோரின் ஆதரவுகள் பெருமை சேர்க்கும். புண்ணிய தலங்களுக்கு எண்ணியபடியே சென்று வழிபட்டு வருவீங்க. கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டுங்க. அடுத்தபடியாக சிம்மம் ராசிக்கு புதன் வருகின்றாருங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் 8ஆம் இடத்திற்கு வரும்பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படுங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீரென நல்ல மாற்றங்கள் வந்து சேருங்க. எதையும் சிந்திக்காமல் செய்தால் கூட சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறைகள் அகலுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்குங்க. மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் மகிழ்ச்சியை தருங்க. பொதுவாக இக்காலத்தில் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயருங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவுகள் திருப்தியை தரும். பெண்களுக்கு வரன்கள் வாசல் தேடி வருங்க. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீங்க. அடுத்து நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாங்க. முன்னேற்ற பாதையில் நடைபோடும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் யோகமான மாதம்ங்க. 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்கள் நிலைமையில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகுங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபம் அடையுங்க. போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருப்போரின் கோரிக்கைகள் நிறைவேறும். ராகுவும் கேதுவும் உங்கள் முயற்சிகளை வெற்றியடைய வைப்பாங்க. தடைப்பட்ட வேலை விறுவிறுவென நடந்தேறுங்க.
வேலை, கல்வி, வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியாகும். திருமண வயதினருக்கு வரன்கள் வருங்க. பாக்கிய லாபஸ்தானங்களுக்கும் ஜென்ம ராசிக்கும் குருவின் பார்வைகள் உண்டாவதால் தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேருங்க. அரசியல்வாதிகளுக்கு பதவி, பொறுப்புகள் என்று நிலைமைகள் உயரும். புதிய நட்பால் உங்கள் மனம் மகிழுங்க. மாதம் முழுவதும் சுக்கிரனின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பொன் பொருள் சேருங்க. கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். விவசாயிகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட நன்மைகள் அதிகரிக்குங்க. நீதி, நேர்மையே வாழ்க்கை என வாழ்ந்து வரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் யோகமான மாதம்ங்க. ராகுவால் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியமாக செயல்பட்டு மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை முடிப்பீங்க. நீங்களே நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்கள் நிலைமை உயருங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணங்கள் உண்டாகலாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் நீண்ட நாள் கனவை நனவாக்குவாருங்க. பட்டம், பதவி, புகழ் உங்களை தேடி வருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் ஏற்படுங்க. திருமண வயதினருக்கு வரன்கள் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலாங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்குகள் உயரும். பணம் பல வழிகளிலும் வந்து சேருங்க. கோயில் வேண்டுதல் நிறைவேறும். தொழில், வியாபாரம் விருத்தியாகுங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குங்க. செவ்வாயால் உடல் நிலைமையில் இருந்த பாதிப்புகள் விலகும். எதிர்ப்புகளும் போட்டிகளும் நீங்குங்க. இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும். உங்களுக்கு புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்துக்கள் சேருங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பீங்க. உங்களுக்கான பரிகாரம் பிரகதீஸ்வரரை வழிபட வளம் உண்டாகுங்க. நிதானத்துடனும் வாழ்ந்து வரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் முன்னேற்றமான மாதம்ங்க. உங்கள் நட்சத்திரநாதன் குருவுடன் இணைந்து செல்கையில் லாபங்கள் உண்டாக்குவார். உடல் நிலைமையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்குங்க. தொழில், வியாபாரத்தில் குறுக்கிட்ட போட்டியாளர்கள் பலம் இழப்பாங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் செயல்களில் லாபமும் உண்டாகலாங்க. அசாத்தியமான துணிச்சலுடன் செயல்பட்டு நினைப்பதை நடத்தி முடிப்பீங்க. குரு பகவானின் சஞ்சார நிலைமையும் பார்வைகளும் உங்கள் நிலைமையை மேலும் உயரச் செய்யுங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குங்க. தடைகளை எல்லாம் தாண்டி தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகலாங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்கள் கனவுகள் நனவாகுங்க. திருமண வயதினருக்கு தகுதியான வரன்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகும். ராகுவின் அருளால் நினைப்பதை நினைத்தபடி செய்து வெற்றி அடைவீங்க. சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகலாங்க. சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் நவக்கிரக வழிபாட்டால் நன்மைகள் உண்டாகுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.